மரபின் மைந்த முத்தையா அவர்கள். இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுழலும் என இயல்நூலார் இசைத்தல் கேட்டோம். இடையின்றி கதிர்கள் எல்லாம் சுழலும் என வான்நூலார் இயம்புகின்றார். இடையின்றி தொழில் புரிதல் உலகினிடை பொருட்கெல்லாம் இயற்கையாயும் இடையின்றி கலைமகளே நிலநருள் எனதுள்ளம் இயங்குனாதோ என்று இடையறாத இயக்கத்தை கனவு கண்ட மகாகவி பாரதியின் கனவு மெய்ப்படும் விதமாக 10ஆம் ஆண்டாக மதுரையில் புத்தக கண்காட்சி நடத்தி வருகிற பதிப்பாளர் சங்கத்து நண்பர்களே, வரவேற்புரையாற்றிய நண்பர் சாக்ரடீஸ் அவர்களே, நண்பர் ஒளிவந்தன் அவர்களே, திரண்டிருக்கிற படைப்பாளர்களே, வாசகர்களே, அறிஞர்களே, நண்பர்களே, வணக்கம். எனக்கு முன்னால் கவிஞர் சத்யஜோதி அவர்கள் சங்கத்தமிழ் என்கிற தலைப்பில் ஒரு செறிவான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். சங்கத்தமிழை இப்படி பொதுவெளியில் சொல்லுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதனால் அவர் ஒரு அருமையான சித்திரத்தை வரைந்து கொண்டார்கள். ஒரு பெண்ணினுடைய தோற்றம், அவளுடைய வளர்ப்பு, அவள் மனதில் அரும்புகிற காதல், குடும்பம், பிறகு சமூகம் என்பதாக ஒரு பயணத்தை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். இதை ரொம்ப அருமையாக நம்முடைய சாக்ரடீஸ் அவர்களும் மற்ற நண்பர்களும் நெறி செய்திருக்கிறார். நான் சற்று முன்பு சாக்ரடீஸ் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்த போது அவரை ஒரு பதிப்பாளர் என்றுதான் நினைத்திருந்தேன். எனக்கு சமய தமிழ்னு தலைப்பு கொடுத்ததுனால அதை சொல்லலை. ஆனால் ஒரு மடத்துக்கு அதிபதியாகிற தகுதி அவருக்கு இருக்கு. எதனால் இப்படி சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். கவிஞர் சத்யஜோதி பேசிக் கொண்டிருந்த போது எனக்கும் அவருக்கும் காப்பி வந்தது. நான் அதை எடுத்து பருகினேன். அவர் ரொம்ப பணிவா பரவாயில்லைங்களான்னு கேட்டார். நல்லா இருக்குங்கன்னு சொன்னேன். அப்புறம் தான் எடுத்து குடிச்சார். அதாவது அவர் வந்து விருந்தோம்பலுக்கு கேட்டார்னு நினைச்சேன். நல்லா இருந்தா நம்ம குடிப்போம், இல்லாட்டி விட்டுருலாம்னு. இந்த மட தலைவர்களுக்கு தான் உண்டு காட்டின்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அது சன்னிதானம் சாப்பிட்றதுக்கு முன்னால யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு காட்டணும். அதனால அவருக்கு நான் இன்னைக்கு உண்டு காட்டியா இருந்திருக்கிறேன் என்பதை மேடைக்கு வந்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் சமயத்தமிழ் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வந்திருக்கிறேன். கவிஞர் சத்யஜோதி அவர்கள் போட்டுக் கொடுத்த ஒரு பாட்டையில் என் பயணத்தை தொடங்குவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், சமயத்தமிழின் தொடக்க புள்ளியாக அறியப்படுவது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தினுடைய முதல் நூலே ஒரு சமய இலக்கியம், சமயத்தமிழ். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு என்கிற பகுப்பை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 10 பாட்டினுடைய முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையும் சத்யஜோதி தொடங்கிய கடலில் தொடங்குகிறது. பறந்து விரிந்திருக்கிற நீலக்கடலினுடைய முதுகிலிருந்து கிளம்புகிறது காலை கதிரொளி. செக்கச்சி வந்திருக்கிற அந்த கதிரொளியினுடைய புறப்பாட்டை பார்க்கிற நக்கீரனுக்கு அந்த கடலின் மேல் அந்த செங்கதிர் தோன்றுவது நீல மயிலின் மேல் முருகன் தோன்றுவது போல் அவன் கண்களுக்கு தெரிகிறது. உலகம் ஒப்ப வரநேர்ப்பு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கி என்று அவன் தொடங்குகிற போது எப்படி கவிஞர் சத்யஜோதி அவர்கள் கணியன் பூங்குன்றன் எழுதிய யாதும் ஊரே என்கிற வரியை வியந்து சொன்னாரோ, அதுபோல் தமிழனுடைய சங்க இலக்கியம், அதுவும் முதல் நூலாகிய சமய இலக்கியம் தொடங்குகிற போதே உலகம் என்று தொடங்குகிறது. தமிழனுடைய செம்மாந்த சிறப்பிலே ஒன்று, அதனுடைய பேரிலக்கியங்கள் எல்லாம் ஒன்று இறைவனை வாழ்த்தி தொடங்கும் அல்லது இயற்கையை வாழ்த்தி தொடங்கும். ஞாயிறையும் திங்களையும் மாமழையையும் போற்றி சிலம்பு தொடங்கியது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று பெரிய புராணம் தொடங்கியது. உலகம் யாவையும் தாமுட ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் என்று கம்பராமாயணம் தொடங்குகிறது. எனவே உலகம் தழுவிய பார்வை சங்க காலத்திலே இருந்து திரு நக்கீரர் காலத்திலே இருந்து நம்முடைய காலம் வரை அது தொடர்கிறது. அது நம்முடைய காலம் என்று நான் சொல்வதற்கு காரணம், 20ஆம் நூற்றாண்டில் எதிர்பாராத முத்தம் எழுதிய பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கிராமத்தை, வள்ளியூர் என்கிற கிராமத்தை காட்டுகிற போது உலகம் விளக்க
மலர்ந்தது செங்கதிர் மலர்ந்தது காலை என்று அவரும் உலகம் என்றுதான் தொடங்குகிறார். எனவே உலகளாவிய பார்வையை உலகிற்கு தந்த செம்மாந்த மரபு தமிழ் மரபு, அதிலும் தமிழ்ச்சமய மரபு அத்தகையது என்பதை அவர் சொன்ன போது நான் நினைவுபடுத்திக் கொண்டேன். இன்னொன்று, சங்கம் என்கிற சொல்லை பற்றி அவர் சொன்னார். இறையனார் கலவையில் தான் 7ஆம் நூற்றாண்டில் அந்த சொல் பெய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு முன்னால் கூடல் என்கிற பெயர் தான் என்று சொன்னார். இதற்கும் சமய இலக்கியங்களிலே சார்ந்து இருக்கிறது. தமிழ் விடுதூது பாடியவர் இந்த மதுரையிலே முருகப்பெருமான் வாய் பேச இயலாத ஒரு பிள்ளையாக வந்து தமிழ் சங்கத்திலே அமர்ந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொன்னார் என்பதை சொல்ல வந்த அந்த கவிஞர், கூடல் புறந்தொருகால் கூடல் புலவருது பாடல் அறிவித்த படைவேள் என்கிறார். கூடல் புறந்து என்பது மதுரையை காத்து, கூடல் புலவர் என்பது சங்க புலவர்கள், கூடல் புறந்தொருகால் கூடல் புலவருது பாடல் அறிவித்த படைவேள் என்பது சங்கம் என்கிற சொல்லுக்கான நேர் தமிழ் சொல்லாக வழக்கிலே இருந்து வந்தது. கூடல் என்கிற சொல் என்பதற்கான இன்னொரு அடையாளம். ஏனென்றால் இந்த சங்கம் என்கிற சொல் நமக்கு வழக்கிலே எப்போது வந்தது என்றால், புத்த சமயம் இங்கே நுழைந்த பிறகு அவர்கள்தான் சங்கம் என்ற சொல்லை தங்கள் நெருங்கிலே ஒரு முக்கியமான சொல்லாக பேணினார். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று கூடுகிற இடத்தை சங்கம் என்று பாடுகிற ஒரு பாங்கினை பௌத்த மரபு நம்ம தமிழுக்கு தந்த கொடைகளில் அதுவும் ஒன்று. எனவே அவர் சொன்ன போது நான் அதையும் நினைவுபடுத்திக் கொண்டேன். அவர் ரொம்ப விளையாட்டாக சொன்னார், அந்த சங்க இலக்கியம் ஒரு திரைப்பட பாட்டில் 2 பாடல்களில் பயன்படுத்தப்பட்டதால் இது ஏதோ சினிமா பாடல் என்று சங்க தமிழை நினைத்து விட்டார்கள் என்று சொன்னார். சக்தி ஜோதி கவலைப்பட வேண்டாம், சமய தமிழுக்கும் அப்படி ஒரு ஆபத்து வாய்த்திருக்கிறது. நீங்க இந்த தளபதி படத்துல ராக்கம்மா கையத்தட்டுன்னு ஒரு பாட்டு வரும், அதுக்கு நடுவில் தேவாரம் வரும். குடித்த புருவமும் கொவ்வைச்ச வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த போர் பாலமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தை கேட்டது பூரா வாதி பிரமாதமா எழுதியிருக்காரு. திருநாவுக்கரசருடைய பாட்டு, அந்த பாட்டு ஒரு அருமையான பாடல். நீங்கள் ஒரு சமயத்தமிழை அனுபவிப்பதற்கு இலக்கிய சுவையும் கவிதை மனமும் வாய்க்கப்பெற்றாலே அதில் நம்முடைய மனம் தோய்ந்துவிடும். நீங்கள் அடிப்படையில் ஒரு பக்தராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் சமயத்தமிழ் தருகிற ஒரு பெரிய சலுகையே, கடவுளை வணங்குவதற்கு நீ பக்தனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உனக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். முருகனை பற்றி சொல்லுகிற போது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மொய்தார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். அவனை திட்டது கூட நல்ல தமிழ்ல திட்டிடணும். அதனால்தான் பல பகுத்தறிவாளர்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, வளமா இருக்கிறதுக்கு காரணம் நல்ல செந்தமிழில் அவர்கள் திட்டுகிறார் முருகன். அது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மொய்தார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். அதனால இப்போ கடவுளை அணுகுவதற்கு தமிழ் தெரிந்திருந்தால் போதும், தமிழில் பாடினால் அவனுக்கு பிடிக்கும் என்பதெல்லாம் நம்முடைய சமயத்தில் நாம் பார்க்கிறோம். எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சங்க தமிழ் என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் சமய அறிஞர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது திருமந்திரம் என்று. அந்த திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்கின்றன. அதை சொல்லுகிற போது திருமூலரே சொல்லுகிறார், மூலன் உரை செய்த 3000 தமிழ். அதற்கு அவர் தமிழ் என்றே பெயர் கொடுக்கிறார். என்னை ஏன் கடவுள் இந்த மண்ணில் படைச்சார் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு ஒரு அஜெண்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார், ஒரு வேலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நீ உலகத்தில் போய் என்னை நன்றாக தமிழிலே பாடு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் பாடுவதையெல்லாம் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொண்டே போகலாம். நான் இந்த புனிதபுரமும் பாட்டு சொன்னேன், அந்த பாட்டை அனுபவிப்பதற்கு ஒரு இலக்கிய மனம் இருந்தால் போதும். நீங்க பக்தராக இருக்கணும் இருந்தால் நல்லது, இல்லாட்டி ஒன்றும் பாதகம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். சிவபெருமான் அம்பலத்திலே நடனம் ஆடுகிறார், தூக்கிய திருவடியோடு ஆடுகிறார். அவருடைய புருவம் குனித்திருக்கிறது. அந்த குனித்திருக்க
இருக்கிற புருவத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்போ முன்வரிசையிலையோ எங்கேயாவது நமக்கு வேண்டிய ஒரு நண்பர் வந்திருக்கிறாருன்னா இப்படி புருவத்தை குனிஞ்சு பார்த்தா எப்போ வந்தீங்கன்னு அர்த்தம். அவர் புருவத்தை குனித்து சிவபெருமான் நடனமாடுவது எப்படி இருக்குன்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார். என்று வந்தால் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பேங்கிறார். எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்கிறாராம். இப்போ இந்த குனித்த புருவமும் பாட்டை மட்டும் தனியா எடுத்து நீங்க ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான் மகேசன். அது கோயிலுக்கு மையப்பகுதி. பொதுவாக நீங்க ஒரு இருட்டில் இருந்தீங்கன்னா வாசல்ல யாராவது உள்ள வந்தா ஒரு மாதிரி தெரியும், யாருன்னு முதல்ல தெரியாது. ஏன்னா அவர் வெளிச்சத்திலிருந்து வருகிறார்கள். வெளிச்சத்தை பார்க்கிற போது கண்கள் கொஞ்சம் குழம்பும். அப்போ அங்க திருநாவுக்கரசர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த பாட்டு நீங்க முதல்ல மனசு வச்சுங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்டியும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தே. இப்போ அங்க திருநாவுக்கரசர் வர்றாராம். இவர் புருவத்தை இப்படி குனிந்து பார்க்கிறார். யார் வர்றது? திருநாவுக்கரசர் மாதிரி இருக்கே அப்படின்னு. இப்ப நாம ஒருத்தரை பார்க்க போறோம். சென்னையில ஒரு ஐயா ஒளிவண்ணனுடைய அலுவலகத்துக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், வெளியில உட்கார்ந்துருப்பேன். அவருடைய ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்புவேன். அதை பார்த்து அவர் முடிவு பண்ணுவார் என்னை பார்க்கறதா. ஒண்ணு அவர் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி இந்த ஆள் வந்தா இன்னும் உள்ள விடாதுன்னு சொல்லலாம். அது அவர் எங்கிட்ட அவர் பெற்ற அனுபவத்தை பொறுத்தது. அப்ப அவரு விசிட்டிங் கார்டு நான் அனுப்புறேன். இப்போ திருநாவுக்கரசருக்கு ஏது விசிட்டிங் கார்டு, அவர் பாட்டு தான் அவருக்கு விசிட்டிங் கார்டு. யார் வர்றதுன்னு புருவத்தை குனிச்சு பார்க்கிறாரா சிவபெருமான். இவர் பாட்டு எடுக்கிறார், குனித்த புருவமும் அப்படிங்கிறார். உடனே சிவபெருமானுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, நம்ம திருநாவுக்கரசர் வந்துட்டாருன்னு முதல்ல ஒரு சிரிப்பு வந்துதான். கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். இந்த இரண்டு சொற்களுக்கு இடையே ஒரு வாசக மனம் நுழைந்து பார்ப்பதற்கு சமயத்தமிழ் இழகி இழகி இடம் கொடுக்கிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் நெருங்கி வர்றார். நான் முதல்ல சொன்ன இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்துல பார்த்தா சரியா புரியாதுன்னு. வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்குள்ள வந்தா இந்த பிரகாசமான விஷயங்கள்லாம் முதல்ல கண்ணில் படும். இவருக்கு முதல்ல என்ன கண்ணில் படுது? பனித்த சடை, சடையில இருக்கிற பனி. இன்னும் நெருங்கி வர்றாரு. பவளம் போல் மேனி, அதுல பூசி இருக்கிற வெந்நீர், பால் வெந்நீர். இன்னும் நெருங்கி வர்றாரு. அந்த தூக்கிய திருவடி தெரியுதான். எழுத்து இனித்தமுடைய எழுத்த பொற்பாதம். அடடா, இதை பார்க்க வாய்க்கா, எனக்கு மனித பிறவி இன்னும் வேண்டும், எனக்கு பிறவி முடிஞ்சு மோட்சம் கூட வேண்டாம், இந்த பிறவி வேண்டும் என்று முடிவு செய்கிறாராம் திருநாவுக்கரசர். இவ்வளவு இடம் இந்த பாட்டுக்குள்ள இருக்கு. நாம் நுழைந்து பார்ப்பதற்கு இடம் இருக்கு. ஆக சமயத்தமிழ் என்பது இலக்கம் நிறைந்தது. அவங்க பேசுகிற போது இன்னொன்றையும் சொன்னார். இந்த பரத்தை வழி பிரிதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சங்க இலக்கியத்தில் பேசப்பட்டது அப்படின்னு. என்ன வியப்புன்னா, சமயத்தமிழில் ஒரு இடத்தில் அப்படி ஒரு காட்சி காணப்படுகிறது சைவத்தில், அதே மாதிரி வைணவத்திலும் காட்டப்படுகிறது. இப்ப நான் சைவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநீலகண்டர், அவருக்கு பரத்தையரோடு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை எவ்வளவு நாகரீகமா சொல்லணுங்கிறது ஒரு கவிஞன் கற்றுக்கொள்ள வேண்டியது சேர்க்கிறார். இப்போ ஒருத்தர் இப்படி சில தவறான பழக்கத்தோடு இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆட்கள் அதை வச்சு ஒரு 2 காண்டம் எழுதிடுவாங்க. ஒரே வரியில சொல்றார் சேர்க்கிறார், இன்பத்துறையில் எளியரானார். அவ்வளவுதான். அவருக்கு அந்த மாதிரி ஒரு நாட்டம் இருந்ததுங்கிறத இன்பத்துறையில் எளியரானார். அப்படி ஒரு பழக்கத்துக்கு போய்விட்டு வீட்டுக்கு வருகிற போது அந்த நாயனார் தன்னுடைய உயிர் மந்திரமாக கருதியது திருநீலகண்டம் என்கிற மந்திரம். என்ன தொடாதே அப்படிங்கிறாங்க அவங்க மனைவி. இன்னும் சமாதானப்படுத்த நெருங்கி வர்றாரு. சிவன் மேல் ஆணையா என்னை தொடாதே நிறுத்திடுறாங்க. ஆனா அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னைன்னு சொல்ல, தீண்டுவீர் ஆயின் எம்மை திருநீலகண்டம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்னைன்னு சொல்லாம எம்மைன்னு சொன்னதுனால அந்த நாயனார் சிவபெருமானுடைய பெயரால் ஆணை பிறப்பித்து விட்டாய், என்னை என்று சொல்லவில்லை, எம்மை என்று சொன்னாய். எனவே உன்னை மட்டுமல்ல, இந்த பிறவியில் இனி ஒரு பெண்ணை நான் தொடமாட்டேன் இந்த முடிவுக்கு வருகிறார்.
அப்போ ஒருவர் உறுதியாக பற்றி இருக்கிற ஒரு சொல் அதுவே மந்திரமாகிறது. அந்த மந்திரம் ஒரு வாழ்வை நெறிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் சமயத்தமிழ் காட்டுகிற அற்புதங்களாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதனால சமயத்தமிழ் என்பது ஒரு, அவங்க சொன்னாங்க கடல் வந்து மனிதனை வா வா என்று அழைக்கிறது. அது போன்ற ஒரு கடல் தான் இந்த ஆன்மீகம். அதில் நீங்கள் முங்கி முங்கி குளிக்க குளிக்க இன்னும் கொஞ்சம் எண்ணம் வளர்ந்து கொண்டே போகும். நான் வந்து அது கால ஓட்டம் முழுக்க நீங்க பார்க்கலாம். இந்த மதுரைக்கு அருகிலே ஒரு தளிக்கோயில் இருக்கு, திருப்பத்தூர் அப்படின்னு அந்த ஊர். நம்முடைய ஐயா மறைந்த பெரும்புலவர் பேராசிரியர் நமச்சிவாய ஐயா அவர்கள் வாழ்ந்த ஊர். அவர் மாதிரி ஒரு அறிஞர்லாம் நீங்க நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப இயல்பான தமிழ் அறிவும் நகைச்சுவையும் சேர்ந்து வாழ்ந்த ஒரு பெருந்தகை. திருப்பத்தூர்னா எனக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அவரு அந்த ஊர்ல ஒரு அரசன் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஜோதி கூட சொன்னாங்க, ஒரு அரசனே புலவனாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு உலகத்தின் முதல் பதிப்பாளர் யார் தெரியுமா? உலகத்தின் முதல் பதிப்பாளரே சிவபெருமான் தான். திருவாசகத்தை அவர் கைப்பட ஒரு காப்பி எடுத்து வெளியிட்டார். ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் ஆஃப் திருவாசகம் பை சிவபெருமான். அவர் என்ன பண்ணாரா, திருவாசகத்தை எடுத்து ஒரு பிரதி கைப்பட எழுதினாராம். எதுக்கு அதை எழுதினார் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகமெல்லாம் அழிந்த பிறகு, ஊழி காலத்துல உலகம் அழிந்த பிறகு அடுத்த உலகம் உருவாகிற வரைக்கும் அவருக்கு பொழுது போகலாம். அப்ப படிக்கிறதுக்காக ஒரு காப்பி எடுத்து வச்சாராம். கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தே உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே அப்படிங்கிறார் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. கடையூழி வருந்தனிமை கழிக்க, அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய முதல் படைப்பாளர் அவர் தான். அவருடைய பாசுரம் ஒண்ணு 11ஆம் திருமுறையில் இருக்கு. தருவிக்காக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அவர் எழுதி கொடுத்த பாசுரம். இதை கொண்டு போய் கொடுத்து நீ பணம் வாங்கி கொடுப்பான்னு கொடுத்தார். அதனால இறைவனிடத்திலே அந்த படைப்பாற்றல் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக நான் அதை சொன்னேன். இப்ப நான் நீங்க சொல்வதற்கு காரணம், ஒரு இறைவனுடைய தன்மையில் ஈடுபடக்கூடியவர்கள், அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இலக்கம் அது பல மாயங்களை உண்டு கொள்ளுகிறது. நான் திருப்பத்தூர் பத்தி சொல்லிட்டு இருந்தா, இப்ப இடையில இந்த இடையீடா இந்த செய்தி உள்ள வந்துருச்சு. எப்பவுமே தொடக்க இடத்துக்கு வந்துடணும். அது எங்க விட்டவங்க தெரியாம அப்புறம் எங்கெங்கயோ தடுமாறிட்டு கடைசியில நன்றி உரை சொல்றப்ப ஞாபகம் வரும். அதனால அந்த இடத்த பாதையில் விட்டுட்டோமே அப்படின்னு. இது பரவாயில்ல, நாங்களாம் பேச ஆரம்பிச்சப்ப ஊருக்கு பஸ்ல போறப்ப ஞாபகம் வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால திருப்பத்தூருக்கு அந்த தமிழறிந்த ஒரு அரசன், அவங்க சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்திலே பாடல் புனைகிற ஒரு அரசன் இருந்தது போல எழுத தெரிந்த ஒரு அரசன், ஒரு கவிஞர் இருந்திருக்கிறான். அவனுக்கு புலவர்களோடு உரையாடுவது என்றால் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் படித்த ஒரு 4 பேர் நவீன இலக்கிய மரபு வரைக்கும் தொடரும். அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க உலகம் மறந்துடும். இப்படி அவங்க சேர்வதனால் என்ன கிடைக்கிறது? இத புலவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு இருக்கு. இது ஆன்மீகத்துல சேக்கிழார் எழுதுறார். சில நாயன்மார்கள் ஒன்னா சந்திச்சாங்களாம். சந்திச்சு என்ன நடந்தது? இப்ப இன்னைக்கு வந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சுவார்த்தை நடத்த வெளியில வந்தப்ப நிருபர்கள்லாம் கேட்பாங்க, இங்க பேச்சுவார்த்தை எந்த இடத்துல இருக்கிறது, அது முட்டுக்கட்டை விழுந்துருந்து போயிடுவாங்க. அது என்ன பேசுனாங்க, எங்க முட்டுக்கட்டை, இது நமக்கு தெரியாது. ஏதோ முட்டுக்கட்டை சரி அப்படின்னு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த நாயன்மார்கள்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்களே, பேசிட்டு இருந்தாங்களே, ஒன்னா இருந்தாங்களே, அதுல என்ன கிடைச்சது? 2 வார்த்தையில சொல்றாரு சேக்கிழார், உடல் உறைவின் பயன் பெற்றார். ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் என்ன பயன் கிடைக்குமோ அது அவர்களுக்கு கிடைத்தது. உடல் உறைவின் பயன் பெற்றார். இப்ப இந்த ராஜாவுக்கு புலவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பக்கத்து ஊருக்கு சில புலவர்கள் வந்திருக்காங்கிற தகவல் அவனுக்கு கிடைக்குது. அவன் என்ன பண்றான், எங்க ஊர்ல ஒரு சிவபெருமான் இருக்கிறார், இவரை தரிசனம் பண்றதுக்கு நீங்க வரணும்னு ஒரு பாட்டை எழுதி கொடுத்துடுறார். கொண்டு போற ஆளு இன்னைக்கு ஒரு கூறிய சர்வீஸ், அந்த காலத்து கூறியர் மாதிரி போய் அந்த கொடுப்பா, இந்த புலவர்கள் என்ன சொல்றாங்களோ வந்து என்று சொல்லுது. அது அந்த திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனம் என்ன தருகிறதுங்கிறத இந்த புலவர் எழுதுறார், இந்த அரசர் எழுதுறார். பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன், மறந்தும் இனிப்பிறக்க வாரேன்,
சிறந்த மதி சேர்த்தானை புத்தூர் தளியானை இப்போனம் காத்தானை கூத்தாட கண்டு. இதான் எழுந்த பாட்டு. இந்த பாட்டை கொண்டு போய் புலவர்கிட்ட கொடுத்தாங்களாம். அவர் வாங்கி இப்படி எடுத்து படிச்சு பார்த்துட்டு, இந்த ராஜா கிட்ட போய் சொல்லு, இந்த தமிழ் தெரியாத ராஜாக்கள் ஆட்சி பண்ற இடத்துக்குலாம் நாங்க வரதில்லைன்னு சொல்லு. இவன் என்ன பண்ணாங்க, சரி கேட்டான்னு வந்துட்டான். அவனுக்கு என்ன தெரிய போகுது, வந்து நின்னான். என்ன சொன்னாங்கன்னு கேட்டார். இல்ல, இந்த மாதிரி தமிழ் தெரியாத ராஜாக்கள் ஆட்சி பண்ற இடத்துக்கு வரதில்லைன்னு சொன்னார். அப்படியா சொன்னாரு? நீ ஒண்ணு பண்ணு, அவங்க நாளைக்கு அதே ஊர்ல தான் இருக்காங்க, நாளைக்கு நீங்க போய் நில்லு, சிவன் கோயிலுக்கு போய், அந்த ஊர்ல ஒரு சிவன் கோயிலுக்கு அங்க போய் நில்லு, தரிசனத்துக்கு வருவாங்க. அங்க ஒரு முன்னால ஒரு ஆள் இந்த தீவட்டி தடியை தூக்கிட்டு வருவான். அவனுக்கு தான் தீவட்டி தடியன்னு பேரு. அதை நம்ம எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சோம், தீவட்டி தடியன்னு. கையில தீவட்டி தடி கொண்டு வரவன் தான் தீவட்டி தடியன். அவன் அந்த தடியை தீபாவளி எப்ப கீழே வச்சுட்டு கும்பிடுவான். அப்ப நீ என்ன பண்ற, அந்த தீவட்டி எடுத்து ஒரு 3 சுத்து சுத்திட்டு மறுபடியும் வச்சிரு. இவன் சரிங்கிட்டு போயிட்டான். அதாவது இவனுக்கு ஏவப்பட்ட அம்பு மாதிரி. அவன் ஏன் தமிழ் தெரியாத ராஜான்னு சொன்னான்னு இவனுக்கு கவலை இல்லை, இவர் ஏன் தீவட்டியை சுத்த சொன்னான்னு இவனுக்கு கவலை இல்லை, சரின்னு போயிட்டான். அடுத்த நாள் அந்த புலவர்கள் வந்தார்கள், தரிசனம்லாம் நடந்தது. இவன் இந்த ராஜா சொன்ன மாதிரி தீவட்டி எடுத்து சுத்தி விட்டு வச்சான். அந்த புலவர்கள் பதறி போயிட்டாங்க. அவனை கூப்பிட்டு, நாங்கள் தெரியாம சொல்லிட்டோம், உங்க ராஜாவுடைய புலமை தெரியாம பேசிட்டோம், நாளைக்கே வர்றோம்னு சொல்லு. இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் யோசனை வந்தது. நம்ம ராஜாலாம் கொஞ்சம் அரக்கு இருக்குன்னு நினைச்சோம், இவங்க முழுக்க இருக்கா இருப்பாங்க போல இருக்கு. அவர் என்னன்னா தீவட்டி சுத்த சொன்னாரு, வாங்குற சம்பளத்துக்கு செஞ்சு தொலைக்கணும்னு வந்தா, இவன் வந்து உங்க ராஜா மாதிரி அறிவாளி கிடையாதுங்களா, இல்ல யாரு பைத்தியம்னு தெரியலையேன்ட்டு வரலாம். சில சமயம் வேலை செய்யறவங்க அப்படி யோசிப்பாங்க. அது 2 முதலாளிகள் பேசிக்கிட்டாங்களாம். இருக்கிறதுலே என்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி முட்டாள் கிடையாதுலான்னு 2 பேருக்கும் போட்டி. இல்லடா, என் வேலைக்காரன் தான் முட்டாள்னு ஒரு ஃப்ரெண்டு. இங்க பார்த்துடலாமா, பார்த்துடலாம். இவருக்கு தான் வேலைக்காரனை கூப்பிட்டாரு. ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்து ஒரு மாருதி ஆல்டோ கார் வாங்கிட்டு வாங்கினான். அவன் சரிங்க முதலாளின்னு போயிட்டான். சத்தியாடா, 50 ரூபாய் கொடுத்துருக்கேன், ஆல்டோ வாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்னொரு ஆள் எங்கான்னு எப்படின்னு பாருன்னு கூப்பிட்டு, வீட்டுல போய் நான் இருக்கனான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. இவன் சரிங்க முதலாளின்னு போயிட்டான். சத்தியா நாளைக்கு ஆளை பிடி அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 2 வேலைக்காரனும் கடத்தருவில் சந்திச்சிருக்கான். முதலாளி சொல்லிருக்கான், எங்க முதலாளி சரியான முட்டாள்டா, 50 ரூபாயை கொடுத்து ஆல்டோ கார் வாங்க சொல்றாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவன் கடத்த வந்திருப்பான்னு கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னான், எங்க முதலாளி அதை விட மோசம், வீட்டுல போய் அவர் இருக்காரான்னு பார்க்க சொல்றாரு. அவர்கிட்டயும் செல்போன் வச்சிருக்காரு, வீட்லயும் போன் இருக்கு. ஒரு போனை போட்டு, ஹலோ நாங்க இருக்கனான்னு கேட்க வேண்டியது தானே, இதுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டாருன்னாராம். நம்ம அவங்கள முட்டான்னு நினைச்சா அவன் நம்மளை முட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்ப இந்த ராஜா கிட்ட வேலை பார்த்த ஆளுக்கு என்ன குழப்பம்னா, இவர் ஏதோ தீவட்டி சுத்த சொன்னாரு, நான் போய் சுத்துறேன். நேற்று நம்ம ராஜாவை முட்டாளாவே இன்னைக்கு அவர் பெரிய புத்திசாலிட்டாருன்ட்டு வந்து ராஜா நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க, நல்லதுன்ட்டார். சமூகத்துல ஒரு சந்தேகம் கேட்கணும்னா என்னன்னாரு, இந்த நடந்த சம்பவம் என்னன்னு எனக்கு விளங்கல, கொஞ்சம் நீங்க விளக்கி சொல்லணும். அவர் சொன்னாரு, வேற ஒன்றும் இல்லடா, நான் எழுதி கொடுத்த பாட்டுல ஒரு தப்பு இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. பிறந்த பிறப்பால் பெரும்பேறு பெற்றேன், அதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறந்தும் இனிப்பிறக்க வாரேன், அதுல பிரச்சனை இல்லை. அடுத்தவர் என்ன, சிறந்தமதி சேர்த்தானை புத்தூர் தொழில் தளியானை இப்போனம் காத்தானை கூத்தாட கண்டு. இதுல வந்து சிறந்தமதி சேர்த்தானைங்கிறதுதான் பிரச்சனை. சிறந்த மதினா முழு நிலவுன்னு அர்த்தம். ஆனா சிவன் சென்னையிலே சூடியிருப்பது பிறை நிலவு. பிறைமதி சேர்த்தானைன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. சிறந்த மதின்னு சொல்லிட்டாங்களே, அவன் கூத்தாடுகிற சிவன் வந்து பிறை நிலவு தான் அணிந்திருக்கிறாங்கிறது அவங்க வாதம். நான் என்ன சொல்றேன், அது பிறை நிலவு தான். ஆனால் ஒரு தீப்பந்தம் இருக்கிறது, அந்த தீப்பந்தத்தை சுற்றி காண்பித்தால் அது சுற்றுகிற போது ஒரு வட்டமாக முழு வட்டமாக தோன்றும். அதுபோல் சிவன் குதித்து குதித்து கூத்தாடுகிற போது நெற்றியில் இருக்கிற பிறை நிலவு முழு நிலவாக தோன்றும். அதனால்தான் சிறந்த மதி சேர்த்தானை. இவ்வளவு இடம் கொடுக்குது சமய தமிழ் உள்ளே புகுந்து பார்ப்பது. அது கவிதையில் இருக்கக்கூடிய பெரிய சுகமே
வாசகனுக்கு அது இடம் கொடுக்க வேண்டும். அது சங்கத்தமிழோ, சமயத்தமிழோ, காப்பியத்தமிழோ, நவீன கவிதையோ, பின்னவீனத்துவ கவிதையோ, வாசகன் பங்கெடுப்பதற்கு அங்கே எங்க வாய்ப்பு இருக்கிறது, இதைத்தான் ஒரு கூர்மையான மனம் பார்த்து கொண்டிருக்கு. அதுதான் மகாகவி பாரதி சொன்னான், அணிசை காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார். ஆழமான கவிதை உள்ளம் என்ன சொல்ல வருகிறது என்பதை தேடி பார்க்க வேண்டும். வைணவம் ஜெயித்தது அந்த இடத்துல. பாடி ஆழ்வார்களோடு போட்டி போட்டுக் கொண்டு உரையாசிரியர்கள் எழுதினார். இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு ஆண்டாள் நாச்சியாருடைய கல்யாண கனவுகள். முதல் பாட்டிலேயே இவரு கண்ணன் வந்து ஒரு 1000 யானைகள் சூழ வர்ற மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள வர்ற மாதிரி ஒரு கனவு ஆண்டாளுக்கு வருது. வாரணம் 1000 சூழ வரம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரணம் பொற்குடம் வைத்து புறம் இங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான். இந்த பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் கனவா இருக்கட்டும், கற்பனையா இருக்கட்டும், 1000 யானையோட ஒரு மாப்பிள்ளை வந்தா மண்டபம் என்னத்துக்கு ஆகும்? கனவுனால ஒரு ரியாலிட்டி வேண்டாமோ? இது ஏன் இப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறத உரையாசிரியர்கள் கையில் எழுதுறாங்க. உரையாசிரியர்களை எடுத்துக்கொண்டு என்ன எழுதுகிறார்கள்? வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றால் நேரடியா 1000 யானைகள் என்று பொருள் அல்ல. இவன் கண்ணனுடைய இயல்பை வந்து இன்னொரு ஆழ்வார் பாசத்திலிருந்து மேற்கோள் காமிக்கிறாங்க. அவன் எப்பவுமே 1000 நண்பர்கள் சூழ வருவானாம். அந்த 1000 நண்பர்கள் எப்பேற்பட்டவர்கள்? கண்ணனுக்கு நிகரான 1000 பேர். தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை விட்டு வருவான். அவன் நடக்கிறதே தனக்கு நிகரான 1000 தோழர்களோடு வருவானா. சரி, அப்ப கண்ணனுடைய நடை எப்பேற்பட்ட நடை? மத யானை போன்றது ஒரு விதமான நடை. இப்ப பாருங்க, இவன் நடையே யானை நடை. இவனை சுற்றி இவனுக்கு நிகராக 1000 பேர் இருப்பார்கள். அப்படி 1000 யானை போல் நடக்கிற 1000 பேர்கள் சூழ கண்ணன் வருகிறான் என்பதைத்தான் வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் உரையாசிரியர் எழுதுகிறார். இன்னொன்று, இலக்கியங்கள் வாயிலாக நாம் தேடி போகிற போது அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறை நம்முடைய அவதானிப்புக்கு வருகிறது. இதே ஆண்டாள் பாசரத்தில், வாரணம் 1000 பாசரத்தில் ஒரு திருமண சடங்கின் போது என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை ஆண்டாள் மிகச் செப்பமாக சொல்லுகிறாள். மத்தளம் கொட்ட, வரிசங்கம் நின்றூத, நித்தில தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான். பாருங்க, மத்தளம், அடுத்து வரி சங்கு. இன்னைக்கு சங்கு நம்ம வேற இடத்துக்கு வச்சிருக்கோம். எனக்காவது சங்கு ஊதிட்டான்னா அர்த்தமே வேற. அந்த காலத்துல கல்யாணத்துல பயன்படுறது. அதாவது பழைய தமிழ் திருமணங்களில் 4 வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படும். இன்னைக்கு வந்து நிறைய கல்யாணங்கள்ல ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு கல்யாணத்துல என்ன பாட்டு பாடணும்னு தெரியும். பல ஆர்கெஸ்ட்ராவுக்கு நடக்கிற நிகழ்ச்சிக்கு சம்மதம்லாம் பாடுவாங்க. ஒரு இடத்துல ஒரு இசை நிகழ்ச்சி பாடி எல்லாம் அடிக்க போயிட்டாங்க அமைப்பாளர்கள்லாம். ஆனால் ஒரு பாட்டு தெரியாமல் பாடிட்டாங்க. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். அது ஜோசியர்கள் மாநாடு. அங்க பாடின பாட்டு நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். அவங்க அடிக்க போயிட்டாங்க. அப்ப நான் நேரடியா பார்த்தா பொள்ளாச்சியில ஒரு திருமண வீட்லிங்க வரவேற்பு, கல்யாணம் பண்ணு மேடைக்கு வர நேரம் பார்த்து அங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அப்படின்னு பாடுறாங்க. உள்ளபடியே நான் பார்த்தேன். திருமண வீடுகள்ல என்ன பாடணுங்கிற ஒரு, அதனால கெட்டிமான் அடிக்க சொன்னாங்க. தாலி கட்டுறப்ப கெட்டிமான் அடிச்சது அவன் பேசுற கண்ட வார்த்தைகள் காதுல விழாதுங்கிறதுக்காக. ஆக அந்த காலத்தில் 4 இசைக்கருவிகள் திருமண வீடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று துந்துபி, 2வது வெண் சங்கு, 3வது சல்லவி பல்லவின்னு ஒரு இசைக்கருவி, 4வது மத்தளம். ஏன் இந்த 4 இசைக்கருவிகளை தமிழர் வீடில் திருமணங்களில் வைத்தார்கள் என்றால் அது ஒரு நுட்பமான காரணம் இருக்கிறது. இந்த துந்துபி இசைக்கிற போது அதுல தும் அப்படின்னு ஒரு ஒலி வரும். வெண் சங்கை இசைக்கிற போது பம் அப்படின்னு ஒலி வரும்.
இந்த சல்லவி பல்லவி வந்து தீன் 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 அப்படி சத்தம் வரும். மத்தளம் நமக்கு தெரியும், தோ 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 தோ, அதான் மத்தளத்துடைய ஆதார நாமம். இந்த 4 ஒலிகளையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் தும் பம் தீம் தோம், தும் பம் தீம் தோ, தும் பம் தீம் தோ என்பது துன்பம் தீர்ந்தோம், துன்பம் தீர்ந்தோம் என்று மணமக்கள் சொல்லுவதாகவே அமைகிறது என்பதை பழந்தமிழர்கள் கண்டறிந்தார்கள். அதனால் அந்த வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இப்ப இந்த சங்கு பற்றி சொல்லுகிற போது அந்த சங்கை பற்றி ஆண்டாள் பாடல் நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். அது பெருமானுடைய திருவாயில் போய் ஊதப்படுவதால் அந்த இதழ் சுவை எப்படி அப்படின்னு கேட்கலாம். முதல்ல வாசனை எப்படி, அப்புறம் சுவை எப்படி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பு ஒசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே சொல் என்று ஆண்டாள் கேட்பதை நாம பார்த்தோம். ஆனால் சமயத்தமிழ் நம்முடைய பிற்காலத்திலே வந்த பட்டினத்து சாமிகள் இந்த சங்கு பற்றி ஒரு அருமையான பாட்டு எழுதுறார். இந்த பாட்டை நேரடியாக அந்த பாட்டை படிச்சா நம்ம அனுபவிப்பதை விட ரசிகமணி டிகேசி அவர்கள் அதை அனுபவித்த முறையை நாம் அனுபவிக்கும். ரசிகமணி டிகேசி தமிழினுடைய தவத்தால் வந்த ஒரு பெரிய அறிஞர். அவர் ஒரு முறை அப்போ அவர் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையராக இருந்தார். நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு முத்திரையாக இந்த திருவில்லிபுத்தூர் கோபுரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தவரே அவர் தான். அது பல பேருக்கு தெரியாது. இந்த கோபுரம் தான் வரணுங்கிறத ரசிகமணி டிகேசி தான் தேர்வு செய்து தந்தார். அவரு யார் வந்தாலும் இப்படி பாடல்கள் சொல்லுவார். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு அதிகாரி அவரு போய் கமிஷனரை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்கிற போது அவருக்கு ஒரு மேலதிகாரி, அவரு ஒரு மலையாளி, அவர் மேலதிகாரி. இந்த அதிகாரி போய் கமிஷனரை பார்த்துட்டு வந்த அதிகாரி ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. இந்த சத்தம் இவர் புரிஞ்சுக்கிட்டார். கமிஷனரை கண்டு வந்தோம் அப்படின்னு இருக்காரு. கமிஷனரை பார்த்து வந்திருக்கியா? என்ன காரணம்னா இந்த பட்டினத்தாருடைய இந்த பாட்டை அன்னைக்கு ரசிகமணி விளக்கியிருக்காரு. என்ன பாட்டுன்னா, மனிதன் வாழ்க்கையில் 3 இடத்தில் இந்த சங்குக்கு இடம் உண்டு. ஒன்று, குழந்தைக்கு சங்குல பால் புகட்டுகிற பழக்கம் நமக்கு உண்டு. முதல் சங்கு அமுதூட்டும். 2வது, திருமணத்தின் போது அது ஊதப்படும். இன்னைக்கு நகரத்தார் திருமணங்கள்ல சங்குக்கு ஒரு தனி இடம் உண்டு. இந்த பாட்டை முதல்ல பார்த்துருங்க. அதை ரசிகமணி டிகேசி எப்படி அனுபவித்தார் என்பதை நான் பிறகு சொல்கிறேன். முதல் சங்கு அமுதூட்டும், மொய்குழலாரோடு இடைச்சங்கம் இல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும். தூக்கிட்டு போறப்ப ஒரு சங்க ஊதுவான். அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். நம்ம பூமியில வாழ்ந்த லட்சணமே இந்த 3 சங்குல அடங்கியிருந்தாங்கிறார். முதல்ல பால் ஊற்றுற சங்கு, 2வது கல்யாணத்தின் போது ஊதப்படுகிற சங்கு, 3வது மரணத்தின் போது ஊதப்படுகிற சங்கு. அது ஏன் கல்யாணத்திலையும் சங்கூதி மரணத்திலையும் சங்கூதுறாங்கன்னா 2க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதுனால சரி கைதட்டவங்களாம் அனுபவப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால கூட ஒரு வேலை காரணமா இருக்கலாம். இப்போ இந்த 2 சங்கு பற்றி சொல்லிட்டு இந்த 3வதா சங்கு ஊதுறப்ப ரசிகமணி டிகேசி சொல்லியிருக்கிறார், அந்த இடத்தை படிச்சீங்கன்னா உள்ளபடியே சங்கு சத்தம் உங்க காதல கேட்கணும்னு இருக்காரு. இவெல்லாம் படிச்சு பார்த்துருக்காங்க. முதல் சங்கு அமுதூட்டும், மொய்குழலாரோடு இடைச்சங்கம் இல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். இல்லை எங்க சங்கு சத்தம் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாரு, அது அப்படி படிக்கக்கூடாதுப்பா. முதல் சங்கு அமுதூட்டும், மொய்குழலாரோடு இடைச்சங்கம் இல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும் இருக்குல்ல, அது ஆம்போது அனலூதும் படிக்கூடாது. கடைச்சங்கம் ஆம்போது அனலூதும் அப்படின்னு இருக்காரு. அந்த பாட்டுக்குள்ளேயே சங்கொலி ஆம்போது அனலூதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். ஆக ஒரு இலக்கிய சுவையும் இருக்கிறது, தத்துவ செறிவும் இருக்கிறது. மனித வாழ்க்கையினுடைய நிலையாமையை சுட்டி காட்டுகிற சுட்டுவிரலாகவும் அந்த பாடல் திகழ்வதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி நீங்கள் சமய இலக்கியத்துக்குள் எங்கே நுழைந்தால் இது போன்ற முத்துக்களை அள்ளிக்கொண்டு வரலாம். இப்போ இந்த உடம்புக்கும் உயிருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை திருவள்ளுவர் சொல்ல வருகிறார். நான் முதல்ல சொன்னேன், உலகம்
உலகம்னு எழுதுனாங்க எல்லாரும். இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச என்ன சொல்றோம்? சார் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு சார், இந்த உலகம் சரியில்லை சார், உலகமா சரியில்லை, நாம சரியில்லை. ஆனா அந்த பழிய உலகத்து மேல போட்டுருவோம். அதனால்தான் திருக்குறளிலும் சரி இலக்கியங்களிலும் சரி எங்கே உலகம் என்று வந்தாலும் அதற்கு என்ன பொருள் கொள்ள வேண்டும் என்று பரிமேலழகர் சொன்னார். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, உயர்ந்தவர்களைத்தான் உலகம் நீங்க சொல்லணும். இந்த கடை வாசல்ல குடிச்சிட்டு தள்ளாடி விழுவனை பார்த்து உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. அவன் உலகமே இல்லை. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. அதுக்கு பரிமேலழகர் உரையில பல குளறுபடி இருந்தாலும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வழிகாட்டுதலாக நம்ம வச்சுக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு என்பதை ரொம்ப அருமையாக ஒரு குறள்ல திருவள்ளுவர் எழுதினார். உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இதுக்கு எல்லாம் என்ன பொருள் எழுதினாங்க தெரியுமா? ஒரு பறவை கூட்டை விட்டு பறந்து போய்விட்டால் திரும்பவும் அந்த கூட்டுக்கு வராதது போல இந்த உடம்பை விட்டு உயிர் போய்விட்டால் திரும்பவும் வராது. இதுதான் எல்லாரும் எழுதுன பொருள். ஆனா இந்த பொருள்ல குறை உண்டு. ஏன்னா போகிற பறவை திரும்ப வலசை போகும் பறவை கூட கூடு தேடி மீழ்வது உண்டு. ஆனா இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியில போன உயிர் திரும்ப வராதுங்கிறதுக்கு கூட்டை எல்லாரும் உதாரணம் சொன்ன போது பரிமேலழகர் தான் மாற்றி சொன்னார். ஒரு முட்டையுடைய ஓட்டை உடைத்துக் கொண்டு வருகிற பறவை எப்படி மறுபடியும் ஓட்டுக்குள் போகாதோ அதுபோல் உடம்பை விட்டு போன உயிர் திரும்பவும் உள்ளே வராது. இது பரிமேலழகருடைய உரை. அவர்கள் கூடு என்றார்கள், இவர் ஓடு என்றார். அதனால்தான் நீங்கள் சமயத்தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் சித்தர் இலக்கியத்தை விற்ற முடியாது. நான் கொடுத்துருக்கிற நேரத்துக்குள்ள ஒவ்வொன்றா சொல்லிட்டே போறேன். சித்தர் இலக்கியத்திலேயே வாழ்க்கையின் செறிவை உணர்த்துகிற அருமையான பாடல்கள் பல உண்டு. அதுல இந்த உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு இருக்கு இல்லையா, இதற்கு சிவவாக்கியர் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, கறந்த பால் முளைப்புகா. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ அதை பெருமைப்படுத்திய பெருமை நம்ம அரசியல்வாதிகளுக்கு தான் உண்டு. கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. 3 முறை அறுதிட்டு சொல்கிறார் சிவவாக்கியர். அப்ப மறுபிறவிங்கிறது என்ன? மறுபிறவி வேற. ஒழுங்கா சாக தெரியாதவன் மறுபடியும் பிறந்துகிட்டே இருப்பான். சேர்த்த வினைகளை கரைக்க தெரியாதவன் அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்குமா, சாகிறதுக்காகவே பிறக்கணும், பிறக்கிறதுக்காகவே சாகணும். இது நான் சொல்ல, திருநாவுக்கரசர் சொல்கிறார். திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில், அப்புறம் ஒரு நாளும் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதற்கும் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெரு நோய்கள் கெட நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். என்ன பிறக்கிறதுக்குன்னே இறக்கிறான், இறக்கிறதுக்குன்னே பிறக்கிறான். அப்ப வினைகளை சரியாக கழித்து விட்ட உயிர் மறுபடியும் இங்க பூமிக்கு வரதில்லை. இதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே சிவபுராணத்தில் சொன்னார். இப்போ திருவள்ளுவருக்கு வருவோம். உடம்புக்கும் உயிருக்குமான உறவை ஒரு கோணத்தில் திருவள்ளுவர் சொன்னார், அதை சரியான கோணத்தில் பரிமேலழகர் வெளிப்படுத்தினார்னு பார்த்தோம். உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்னு என்ன ஒத்துக்கிறாங்க? உயிர் பறவை. மற்ற உரையாசிரியர்களுக்கு உடம்பு கூடு. பரிமேலழகரை பொறுத்தவரை உயிர் பறவை, உடம்பு ஓடு. இப்போ மாணிக்கவாசகர்கிட்ட வந்தீங்கன்னா மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், உயிர் பறவை தான். ஆனா இந்த உடம்பு இருக்கிறது அல்லவா, அது கூடும் கிடையாது, ஓடும் கிடையாது. அது விரிக்கப்பட்ட வலை. வலைக்குள்ளே ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு பறவை மாட்டிக்கொள்வது போல் இந்த இறைவனுடைய திருவடிகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த உயிர் என்ன பண்ணுச்சா, உடம்பாகிய வலைக்குள்ள வந்து மாற்றிட்டான். திணை துணை ஏறும் பொறேன் புயர் யாக்கையும் தின்வலை ஏனர். அது வெறுமனே மோட்சத்தை பேசுற பாட்டு மட்டும் இல்லை. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்றாரு,
இறைவனே எனக்கு துணை என்று நீ இருக்கிற போது உன்னை விட்டு விட்டு என்னால் எல்லாம் முடியும்னு நினைச்சு நான் போனேன், அதன் பலன் அனுபவிச்சேன். நீ யார் தெரியுமா? என் வாழ்க்கைக்கான முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டே நீ தான். அது மட்டுமா, இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கும்? டெபாசிட்ல இருக்கும். நமக்கு பலன் தர்றது எது? சேமிப்பு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அவர் அமைச்சராக இருந்தவர் இல்லையா, அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு எய்ப்பில் வைப்பேங்கிற, வறுமை வருகிற போது உதவுகிற வைப்பு நிதி. சேம நிதியாகவும் இறைவன் இருக்கிறான், வைப்பு நிதியாகவும் இருக்கானா. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையனை விடுதி கண்டாய், வினையனுடைய மனத்துணையே என் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே திணைத்துணையேனும் பொறேன் துயர் யாக்கையின் தின்பலையேன்னாரு. அது மட்டும் இல்லை, இந்த பாட்டை நாம் யோசிக்கிற போது இன்னொன்றையும் யோசிக்கணும். முதல் வரியை பாருங்க, தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேன். நான் சமயத்தமிழ்னு தனியா இவ்வளவு பாட்டை சொல்லணும் கூட அவசியம் இல்லை. இப்போ நம்முடைய அறிவிப்பாளர் சமயத்தமிழ் என்று மரபின் மைந்தன் முத்தையா பேசுவார் அப்படின்னா நான் நியாயமா என்ன பண்ணிருக்கலாம், வணக்கம் ஆனா அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். அது நாங்கள் ஆனா அப்படின்னா அப்படிங்கலாம் அப்புறம் அப்புறம் அப்படி அப்படி ஆனா என்ன ஆகும்? நீங்க என்ன சரியா பார்க்க மாட்டீங்க. அகரம் இருக்கு பார்த்தீங்களா, அகரம் அதுதான் வாழ்க்கையினுடைய ஆன்மீக தத்துவமே. இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்? இறைவனை நீ இருக்கிறாய், தனித்துணையா நீ இருக்க, நான் தான் எல்லாம் நினைச்சு நான் இழறேன் பார்த்தியா, இதனால் என்னை காப்பாற்ற நீதான் வர வேண்டும், நான் முந்தி மேலெடுக்கிறேன், நீதான் என்னை காப்பாற்றணும். இப்போ அகரத்தை எழுதி பாருங்க மனசு ஒரு நம்ம அறியாத வயசுல நம்ம விரலை பிடிச்சு அரிணமோத்து சிந்தம்னு எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஆனா அப்படி சொல்லி தரதே கிடையாது. நிறைய கான்வென்ட்ல எப்படின்னா முதல்ல ஒரு ஓ போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு சி இன்வெர்டடா போடுங்க, அப்புறம் ஒரு கோடு போடுங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஒரு ஹரிசான்டல் கோடு வெர்டிகல் கோடு. அகரம் எழுதுகிற அழகே நீங்க குழந்தைங்களுக்கு தெரியுது இல்லை. They start with a circle, put a C, horizontal line, vertical line. இதுதான் ஆனான்னு சொல்லி தராங்க இங்க தமிழ் வகுப்புல. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு கான்வென்ட்ல நிலைமை. ஆனா இந்த அகரத்தை நீங்க ஒரு முறை எழுதி பாருங்கள். இந்த சுழியில தொடங்கி மேல போகுது பார்த்தீங்களா, அதுதான் மனித உயிர். அது அந்த சுழியில ஆரம்பிச்சு நான் தான் எல்லாம், என்னால எல்லாம் முடியும், நானே எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு மேல போகுது பார்த்தீங்களா, போனவன் தடாலும் கீழே விழுந்துவான். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையே. தலையால நடக்கிறான், அந்த கோடு கீழே வந்துடுது. கீழே வந்த பிறகு அந்த அனுபவம் அவனுக்கு வாழ்க்கை பற்றிய அனுபூதியை தருகிறது. நான் ஒன்றுமே இல்லை, இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு பேரண்டத்தில் நான் ஒரு துளி, என்னை வழிகாட்டுகிற இறைவன் எனக்கான ஒளி என்று உணர்ந்து அவன் மெல்ல மெல்ல மறுபடியும் மேலிடுறான். இப்ப பாருங்க, அகரத்துல கீழே வந்த அகரம் மறுபடியும் எழுகிறது, மேலே போகிறதோ? மேலே போகாது. அது தன்னுடைய பாதையை திருப்பி கொண்டு வேற எங்கேயோ போகுது. எங்க போய் முடியுதுன்னா தனித்து நிற்கிற ஒரு கோட்டுல போய் முடிகிறது. அந்த தனித்து நிற்கிற கோடு தான் இறைவன். என்னுடைய திறமைதான் எல்லாம் நினைச்சு மேல வந்தவன் கீழே வருகிறான். இல்லை, என்னால் தனியாக ஆவதில்லை, எல்லாம் இறையருள் என்று மேலே வருகிறான். இப்போது அவனுக்கு மறுபடியும் வாழ்க்கையில ஜெயித்து நிரூபிக்கணுங்கிற ஆசையை விட என்னுடைய மூலம் எது என்று தேடி போகிறான். எதனோடும் ஒட்டாமல் இருக்கிற அந்த கோட்டில் போய் சங்கமிக்கிறான். அகரம் என்கிற எழுத்தே வாழ்க்கையினுடைய முழுமையான தத்துவத்தை விளக்குகிறது. அதனால்தான் ஓங்காரத்துல 3 எழுத்துக்கள், அகர உகர மகரம். முதல் எழுத்து அகரம். நம்ம இதெல்லாம் வெறும் குறியீடு நினைச்சிட்டு இருக்கோம். ஓம் அப்படிங்கிறது ஆம் அப்படி சொல்றதுதான். அது ஓம் என்பது எழுத்து. உச்சரிக்கிற போது ஆ ஊமா தனித்தனியா தான் யோக மரபுல சொல்லி தருவாங்க. ஆக அகரம் என்கிற ஒற்றை எழுத்து ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய ஒரு குறியீடாக அமைகிற ஒரு அழகை, அற்புதத்தை நாம் இந்த ஆன்மீக தமிழில் பார்த்து அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று, இப்ப இன்னொரு 12 நிமிடங்கள் எப்பவுமே காலம் சரியா பார்த்துங்க. அவங்க நேரத்தை சரியா முடிச்சாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எவன் ஒருவன் காலத்தை மதிக்கிறானோ அவன்தான் காலத்தால் மதிக்கப்படக்கூடிய காரியங்களை உலகத்தில் செய்வான். பஞ்சாலிட்டி இந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ கவிஞர் சக்தி ஜோதி பேசுகிற போது இந்த செவிலித்தாய் பற்றி சொன்னாங்க. இந்த செவிலித்தாய்க்கு தான் வளர்த்த ஒரு குழந்தை இன்னொருவன் மேல் ஆசை வைத்து போய்விடுகிறது அப்படின்னா அதுக்கு மனசுல ஒரு எண்ணம் தோணும், வருத்தம் தோணும். அப்புறம் அவன் எப்படி வளர்றான்லாம் போய் பார்க்குறாங்க. அது அவங்க சொன்ன பாட்டிலையும் இருக்கு. அவர் இன்னும் பல பாடல்கள் சங்க இலக்கியத்தில் அப்படி உண்டு. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகது பொற்களத்து ஒருகை ஏந்தி வளர்ந்த குழந்தை இன்னைக்கு ஒரு கஞ்சியில போய் சோற தேடிட்டு இருக்கு. இவ் அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் போல் அப்படின்லாம் சங்க இலக்கியத்துல கேட்கிறாங்க. இதை இந்த உத்தியை தான் விரும்புகிற காதலனோடு போய்விட்ட ஒரு காதலியின் செவிலித்தாய் அல்லது பெற்ற தாய்க்கு இருக்கக்கூடிய நற்றாயிரங்கள் அப்படிங்கிற அந்த மனநிலையை பக்தியிலே பாடுவதற்கு ஒருவர் கையில் எடுக்கிறார். அவர்தான் ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே வாழ்ந்த சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார். சிந்துக்கு தந்தை என்று பாடப்பெற்றவர். மார்கவி பாரதிக்கு சிந்து பாட்டுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கியவர் என்று அவரை சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர் சொல்றாரு, அவருடைய அந்த தாயுடைய பெண், முருகன் மேல் காதலுற்ற பெண், இரவு யாருக்கும் தெரியாம முருகன் கூட கிளம்பி போயிடும். அதுக்கு உடன்போக்கு அப்படின்னு பேர். அப்படி போயிட்டா உடன்போக்கு அப்படின்னு பேர். இன்னைக்கெல்லாம் அதுக்கு கௌரவ கொலைன்னு பேர். அன்னைக்குதான் உடன்போக்குன்னு பேர், இன்னைக்கு கௌரவ கொலை. அந்த கொலையில என்ன கௌரவம்னு தெரியல. நான் கூட கேட்டேன், இதை போய் கௌரவ கொலை நீங்க சும்மா இருக்கு சார், இந்த கெட்டு போன பசங்க 100 துரியோதனுக்கே கௌரவர்கள் பேர் வச்சீங்க, அப்ப இன்னும் கௌரவர்கள் ஒரு ஆள் தானே, அதான் கௌரவ கொலை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இந்த உடல் போக்கிலே அந்த பெண் போய்விடுகிறாள். இந்த தாய் புலம்புகிறாள். அவன் என்ன சொல்லி புலம்புறான்னா, இந்த போன பெண்ணை விட்டுட்டா முதல்ல, இந்த கூட்டிட்டு போன முருகனை தான் முதல்ல பிடிக்கிறான், பிடின்னு பிடிக்கிறான். பாதி ராத்திரி வேளையில் விட்டு பக்கத்திலே மேவி தந்த பாவகன் ஒரு பாவி சிறு பாவையை மெல்ல கூவி கையை பற்றி குட்டி கொண்டு நான் பதைக்குதே என்ற ஆவி. இந்த சிந்தனுடைய அழகு தான். அது மருதாலயத்தை பூபதிங்கிறவர்கிட்ட இருந்த அந்த ராஜா பழனிக்கு நடந்து போவாராம். அப்ப எழுதின பாட்டு, இந்த காவடிக்காக எழுதின பாட்டு காவடி சிந்து. கடைசியில இவரும் சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியாரும் இன்பத்துறையில எளியரானவர் தான். அதிலேயே பல நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சின்ன வயதில் இறந்து போறார். அவரை ஆதரித்த அந்த ஜமீன்தார் இவரை பார்க்க வர்றாரு. இவர் படுத்து கிடக்கார் ரெட்டியார். மருதாலய ரெட்டப்ப பூபதி வருகிறார், எல்லாம் பராக்கெல்லாம் சொல்லுவாங்க. இவர் நின்று பார்த்து வாடா மருதப்பான்னா எல்லாம் பதறிட்டாங்க. சரி, நோய் முத்தி போய் குழம்பிடுச்சு போல இருக்குன்னு அனுதாபமா பார்த்தா அவரு, வாடா மருதப்பா வாடி விட்டேன்னு பார்த்தாயான்னா. நீ வாடாத மருதப்பன், வாடா மருதப்பான்னு என்ன அர்த்தம்? வாடா மருதப்பா வாடி விட்டேன்னு பார்த்தாயா அப்படின்னாராம். அப்பேற்பட்ட கவிஞர் சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார். அவர் சொல்றாரு, பாதி ராத்திரி வேளையில் விட்டு பக்கத்திலே மேவி பஞ்ச பாதகன் ஒரு பாவி சிறு பாவையை மெல்ல கூவி கையை பற்றி கூட்டிக் கொண்டே நான் பதைக்கிறே என்ற ஆவி. இது எதனால நடந்தது? சோதனை பிரகாரமாய் என்னை தொடர்ந்ததோ இந்த தோஷம், எவர் சூதினால் வந்த மோசம், இனி தொலையுமோ பிள்ளை பாசம், இதை சுற்றத்தார் அறிந்தால் எனக்கு முன் சொல்வரே பரிகாசம் அப்படிங்கிறாங்க. அவ என்ன யோசிக்கிறா, இப்படி என் பொண்ணு முருகன் பின்னால போடணும்னு அவ தலையில பிரம்மா என்னைக்கு எழுதினானோ தெரியலையே. இப்பதான் அது எங்க நடக்குது? சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியாருடைய இந்த கழுகுமலை முருகனை பத்தி எழுதுறாரு. நானிலம் புகழ் கழுகு மாமலை நாயகன் பாண்டி நாட்டில் வெப்பம் நன்னிய பாலை காட்டில் மகள் நடக்க வேண்டி முன்பு அடக்கமாய் தெய்வம் லிவித்ததோ மண்டை ஓட்டுல. அன்னைக்கே மண்டை ஓட்டுல பிரம்மா எழுதித்தான் போல இருக்கு. அது எப்படி? நெஞ்சில் நாணத்தை விட்டு. நானிலம் புகழ் கழுகு மாமலை நாயகன் பாண்டி நாட்டில் வெப்பம் நன்னிய பாலை காட்டில் நெஞ்சில் நாணத்தை விட்டு தன் பாட்டில் மகள் நடக்க வேண்டி முன்பு அடக்கமாய் தெய்வம் லிவித்ததோ மண்டை ஓட்டு. இது பூரா வசையா இருக்கே. இதுல எங்கேயா ஆன்மீகம் வந்துச்சுன்னா, கடைசி பத்தியில் அதை கொண்டு சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் வைக்கிறார். எப்படி வைக்கிறாருன்னா, சொல்றாரு, காட்டுக்குள்ள போறப்ப காட்டு வழியா 2 பேரும் போவாங்க. கரடி வேங்கையெல்லாம் கத்தும்,
அந்த நேரத்தில் இவன் பயப்படுவான். வளர்த்த பொண்ணு, அவளை காப்பாற்ற வேண்டியது அந்த முருகனுடைய பொறுப்பு. இங்கதான் ஆன்மீகம் வருது. இந்த உடம்பை விட்டு உயிர் போகிற போது காதல் சேர்க்கைகள் மற்ற ஓசைகள் சிலதான் வருவான். காதல் சேர்க்கைகள் கரடி வெங்கைகள் காற்றுமே ஆரவாரம், அதை காதல் கேட்க விசாரம் வைத்து கலங்குவாள் அந்த நேரம், எந்த காதலி தன்னை ஆதரித்துயிர் காப்பது வேலவன் பாரம். எந்த முருகனை திட்ட ஆரம்பிச்சாரோ அந்த முருகன் தான் என் பொண்ணை காப்பாற்றணும்னா பல பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் தொடங்குகிறது. இறைவன் எனக்கு என்ன செய்து விட்டான் என்கிற கேள்வியிலே தொடங்குகிற வாழ்க்கை இறைவன் தான் எல்லாம் என்கிற சரணாகதியில் முடிகிறது என்பதை இந்த சென்னிமலை அண்ணாமலை ரெட்டியாருடைய இந்த பாட்டு நமக்கு ரொம்ப பொருத்தமாக சொல்லுகிறது. இன்னும் ஒரு பகுதியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். இந்த சமய இலக்கியத்தில் சமய தமிழனுடைய நீட்சியாக நாம் பாரதிக்கு வரலாம், கவியரசு கண்ணதாசன் வரைக்கும் வரலாம். அது நாமெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் பகுத்தறிவாளராக அறியப்பட்ட பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பகுதி எழுதுறார். அவர் முதல்ல பக்தி கவிஞராக தொடங்கினவர் சுப்பிரமணியர் துதியமுது எழுதுறார், அதை விட்டுருவோம். ஆனால் பகுத்தறிவுக்கு வந்த பிறகு குமரகுருபரருடைய வரலாற்றை எதிர்பாராத முத்தத்தில் எழுதுறார். திருநெல்வேலியிட்ட கைலாசபுரம் ஒரு ஊர், அங்கே பிள்ளையா பிறந்தார் குமரகுருபரர். பேச வரல, 40 நாள் பிள்ளையை தூக்கிட்டு போய் திருச்செந்தூர்ல போட்டு விரதம் இருந்தாங்களாம். விரதம் இருந்த போது முருகன் வந்து நாவல எழுதினானா, அறுமுக மந்திரத்தை சலாசல மந்திரத்தை ஓம் சரவணபவான் எழுதினானா. அப்புறம் அந்த குழந்தை பேசிட்டான், பேசுறவங்க பாடிட்டான். இந்த வரலாற்றை பக்தியிலேயே தோய்ந்த ஒரு புலவர் மாதிரி எழுதுகிறார் பாவேந்தர். கைலாயபுரத்தில் நல்ல சண்முக கவிராயர்க்கும் மயில்நிகர் சிவகாமிக்கும் வாயிலா பிள்ளையாக அயலவர் நகைக்கும் வண்ணம் குருபரன் அவதரித்தான். துயரினால் செந்தூர் எய்தி கந்தனை துதித்தார் பெற்றோர். ஒரு மண்டலம் இருந்தாங்க. பாவேந்தர் எழுதுறாரு, 40 நாளில் வாக்கு நல்காயேல் நாங்கள் ஆவி தோற்பது திண்ணம் என்று சொல்லி அங்கு இருக்கும் போது வேற்படை முருகப்பிள்ளை குருபரன் தூங்கும் வேளை சாற்றும் அவ்வூமை நாவில் சடாசரம் அருளி சென்றான். இப்படி பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த பத்தி எழுதுறார். குழந்தை பேச ஆரம்பிச்சு அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவான். அம்மையே அப்பா என்று பெற்றோரை அவன் எழுப்பி செம்மையே நடந்ததெல்லாம் தெரிவித்தான். இங்கதான் புரட்சி கவிஞர் வர்றார். அவர் சொல்றாரு, வாய் பேசாத பிள்ளை பேச தொடங்கிவிட்டது என்று தெரிந்தவுடன் அவங்க அப்பா அம்மா மகிழ்ச்சி அடைந்தார்களா? எப்படி மகிழ்ந்தார்கள் என்றால், சின்ன வயதிலேயே கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரு விதவை பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்தால் மகிழ்வதைப் போல மகிழ்ந்தார்கள். கைமையில் வாழ்வாள் நல்ல கணவனை பெற்றார் போல நம்மையே மகிழ வைத்தான் நடமாடும் மயிலோன் என்றார் என்று பாவேந்தர் எழுதுகிறார். குமரகுருபரருக்கு அப்படி என்ன சிறப்பு? தமிழை வடநாட்டிலே கொண்டு போய் நிலைநிறுத்தியவர் குமரகுருபரர். அவர் பாடத் தொடங்கிய போது முருகன் கிட்ட கேட்ட வரமே என்னன்னா, எனக்கு நல்ல பாடுகிற ஆற்றலை கொடு. அந்த வரிகளை நீங்க பார்த்தீங்கன்னா வியந்து போவீர்கள். சொல்றாரு, ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர் பேசுமியல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாமை இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாதித்து அப்படிங்கிறார். அவரை போய் வடநாட்டில் அங்கிருந்த முகமதிய அரசனிடத்திலே நிலம் கேட்டு பெற்று ஒரு மடாலயம் அமைக்கிறதுக்காக போறார். இவருக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியாது. அந்த அரசனுக்கு உருது மட்டும்தான் தெரியும். கலைவாணியை தியானம் செய்து சகலகலாவல்லி மாலைங்கிற ஒரு நூலை பாடுகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த நூலை பாடிய மாத்திரத்தில் அவருக்கு ஒரு உருது மொழி இயல்பா கை வந்துதான். கலைமகன் ஒரு சிங்கத்தை அனுப்பியதாகவும் சிங்கத்தில் ஆரோகணித்து அவர் அரசனுடைய சபைக்கு போனதாகவும் இருக்கிற குறிப்புகள் சொல்கின்றன. அந்த பாட்டில் அவர் சொல்றாரு, இறைவனுடைய அருட்கடல்ல குளிக்கணும்னா அதுக்கு முன்னால ஒரு அமுதம் சாப்பிடணும். இப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியும்? குளிச்சுட்டு சாப்பிடணும்னு தெரியும். ஆனா இவர் சொல்றாரு, இறைவனுடைய அருட்கடல் மூழ்கினால் ஒரு அமுதம் சாப்பிடலாமா? அது என்ன அமுதம்? தமிழாகிய அமுதம். அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடுங்கோ
உடல் கொண்டு தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாவ மயிலே சகலகலா வல்லியே அப்படிங்கிறார். அவர் என்னன்னா அரசன் கிட்ட உதவி கேட்டு போகிறார். போகிற போது தனக்கு முன்னால் அந்த அரசன் பணிந்து தான் கேட்பதை தர வேண்டும் என்பதை ஒரு விண்ணப்பமாக இந்த பாட்டில் வைக்கிறார். மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டனிலும் விளம்பு முன்போல் கண்கண்ட தெய்வம் வேறுள்ளதோ சகலகலா வல்லியே என்றெல்லாம் பாடுகிறார். இந்த பாட்டை பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கினால் முதல் விஷயம் நல்ல தமிழ் வரும். எது வருவோ இல்லையோ நல்ல தமிழ் வரும். அதற்கு பிறகு ஒரு ஆளுமை வரும். இதுக்குதான் இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதினாங்க. எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்ல ஒரு பள்ளியில எல்லா குழந்தைகளும் சகலகலாவல்லி மாலையை மனப்பாடம் பண்ண வேண்டும்னு கட்டாயம் பண்ணார். அது ஒரு வகையில் நல்லது. நல்ல தமிழ் நாவிலே புழங்குவதற்கு சமயம் ஒரு சரியான ஊடகம். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் பயணம் செய்த அயல் நாடுகளில் மொரீஷியஸ் ஒரு முக்கியமான நாடு. அந்த நாட்டில் தைப்பூசத்துக்கு என்னை அழைத்தார். 6 இடங்கள்ல பேசினேன். 6 இடங்கள்லயும் ஆங்கிலத்தில் தான் பேசினேன். அங்க இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது. நம்ம வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகள் அழகாக திருமுறை பாடுகின்றன, திருப்புகழ் பாடுகின்றன. அவங்களுக்கு கோயிலும் கோயில் சார்ந்த தமிழும் தான் மொழிக்கான தொப்புள் கொடியாக இருக்கிறது. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ திருமுறைகளை பாடுகிறார்கள், திருப்புகழை பாடுகிறார்கள். மொழியினுடைய வாசனையை அற்றுப்போன பகுதிகளிலே கூட சமய தமிழ் அவர்களை தாய்மொழியோடு பிணைத்திருக்கிறது என்கிற வகையில் மொழியினுடைய முக்கியத்துவம். அதனால்தான் தமிழ் இயக்கத்தில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழை மையப்படுத்தி பாடினார். தெற்கோரும் தேவாரம் திருவாயிரம் மொழியான தேன் என்று பாடினார். சொற்கோவின் நற்போற்றி செந்தமிழ் அகவல் செந்தமிழில் இருக்கிறதேன்னு பாடினார். ஆக தமிழின் வழியாக இறைவனை அடையலாம், தமிழின் வழியாக சமயத்தமிழின் வழியாக மன இலக்கத்தை அடையலாம், அதன் மூலம் வாழ்வில் பற்பல நன்மைகளை அடையலாம் என்று சொல்லி உங்களோடு உரையாட கிடைத்த இந்த பொழுதுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.